சின்ன வயசுலலாம் நம்ம சொல்லுவோம் நொறுக்கு தீனிகள் அதிகம் கொடுக்காதீங்க, ஏன்னா சின்ன பிள்ளைங்க வந்து நொறுக்கு தீனிகள் தான் அதிகமாக சாப்பிடும். நொறுக்கு தீனிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம குழந்தைங்கள்லாம் சாப்பிட்ற சிப்ஸ் ஐட்டங்கள், அந்த மாதிரி அடைக்கப்பட்ட உணவுகள் இதெல்லாமே வந்து நம்ம மெயினாக அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது சின்ன குழந்தைங்களுக்கு. அதே மாதிரி சுகர் பேஷண்ட்ஸ் மெயினாக வந்து சுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்க உணவுகள் நம்ம என்னென்ன சொல்லுவோம், ரைஸ் சொல்லுவோம். ரைஸ்னால நம்ம செய்யக்கூடிய இட்லி தோசை, அதே மாதிரி அடைக்கப்பட்ட குளிர்பானங்கள், நம்ம ஜூஸ் அந்த இதெல்லாம் சொல்லுவோம்ல, அதெல்லாம் நம்ம மோஸ்ட் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி பழங்கள்ல மாம்பழம், பலாப்பழம், வாழைப்பழம் இந்த மாதிரி ஐட்டங்களை நம்ம அவாய்ட் பண்ணாலே மேக்ஸிமம் வந்து நமக்கு ரொம்ப நல்லது. பிளஸ் வந்து இனிப்பு ஐட்டங்கள்னு சொல்லக்கூடிய வந்து இந்த சாக்லேட்ஸ், மிட்டாய், ஐஸ்கிரீம்ஸ் வகைகள் இது எல்லாமே வந்து சுகர் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். சுகர் பேஷண்ட்ஸ் எஸ்பெஷலி வந்து இந்த ஐட்டங்கள் எல்லாத்தையும் குறைச்சா மட்டும்தான் சுகர் அளவை கண்ட்ரோலாக வச்சுக்க முடியும். அதே மாதிரி சுகர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து நம்ம மெடிகேஷன்ஸ் கொடுக்குறோம், இன்சுலின் கொடுக்குறோம். இந்த மாதிரிலாம் அவங்க எடுக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து சுகர் வந்து நார்மல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதையும் மீறி அவங்க வந்து ஒழுங்காக பார்த்துக்கல உடம்ப. ஒரு சில பேர் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ வயசானவங்களாம் இருக்காங்க, ரொம்ப ஏஜ்டு பர்சன்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆகாரம் மோஸ்ட்டாக கம்மியாக இருக்கும், ஆனால் சுகர் அளவு அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு வந்து நம்ம சுகர் அளவு பொறுத்து ஒரு யூனிட்ஸ் நம்ம கொடுத்துருப்போம், ஆனால் அவங்களுக்கு வந்து ஆகாரம் கம்மியாக இருக்கிறதுனால லோ சுகர் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு.